தித்திக்கிறது. ஒருவன் தன் கவலையிலிருந்து மீள முடியாமல் எம்பெருமான் சிவனை நோக்கி தவம் செய்கிறான். அவன் நீண்ட நாள் தவம் செய்ததால் அவன் கண்களில் இருந்து கண்ணீராக இல்லாமல் இரத்தமாக வெளிவந்தது. இதனை உணர்ந்த சிவபெருமானோ அவன் முன் தோன்றி அவன் வரம் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், எனக்கு வரமெல்லாம் வேண்டாம் சுவாமி, நான் என்ன தவறு செய்தேன்? ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டங்கள்? ஏன் என்னை தனிமையில் உள்ளாக்குகிறீர்? நான் நினைப்பதும் கிடைப்பதில்லை, என்னுடன் இருப்பவரும் நிரந்தரமாக என்னுடன் இருப்பதும் இல்லை. அப்புறம் எதற்கு எனக்கு இந்த மானிட பிறவி? இறைவன் எல்லா நேரங்களிலும் எல்லாருடனும் இருப்பதும் இல்லை. நீ கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் உனக்குள்ளே பதில் இருக்கு. அதை முழுமையாக புரிந்து கொண்டால் மட்டுமே நீ முழுமையடைவாய் என்று கூறி அங்கிருந்து மறைந்து விடுகிறார். பிரபு, அவன் கேட்ட கேள்விக்கான பதில் அவனுக்கு புரியவில்லையே சுவாமி. அதனை அவன் அறியும் நேரம் வந்துவிட்டது. சீக்கிரமாகவே அவன் புரிந்து கொள்வான். நீ கூட கடைசியில் வரல, அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏய், என்ன ரெக்கார்டு பாய்தான் முடிச்சிருக்கா? சார், மற்ற பசங்களுக்கெல்லாம் 1 மாதம் டைம் கொடுத்துருக்கீங்க, எனக்கு மட்டும் 1 வாரத்தில் கேட்குறீங்களே சார். ரெக்கார்டு எழுத வக்கில்ல பேச வந்துட்டான். அம்மா, ஃபீஸ் வேற கட்டலையாம? ஃபீஸ் கட்ட வக்கில்லாட்டி ஏன்டா காலேஜ் வரீங்க? நீலாம் டாக்டர் ஆகி எனக்கு மேலே வந்து உட்காரவா? பிச்சைக்கார பையில. நாளையிலேருந்து காலேஜ் பக்கம் பார்த்தேன், அப்படியே பேக்கத்திட்டு ஓடி போயிரு. சார், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பையனை திட்டி அனுப்பிச்சுட்டேன் சார். ஆமாம்மா, படிக்கலைன்னு அனுப்பிவிட்டாங்க. காடுகார வித்து கூட நான் உன்னை படிக்க வச்சேன்டா. லட்சக்கணக்கில் செலவு பண்ணி உன்னை படிக்க வச்சிருக்கேன். படிக்கலன்னு வந்து நின்றுட்டு இருக்க. நீ காலேஜ்ல என்ன படிக்க முடியல அப்பயே சொல்லிருக்கூட. காடுகார வித்து நடுசோறு வைக்காண்டா. இப்ப உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கு, அதை எப்படி கரை சேர்க்கறது? வீட்டுக்கு வெளியே போறேன். நடுத்தருள் இருந்தாலும் நான் என் பொண்ணை பிள்ளைங்க. வந்துட்டேன்டா படிப்பாளி. இனிமேல் நமக்கு இங்கே என்ன வேலை? வாங்க போவோம். என்ன இது பைத்தியக்காரத்தனம்? எவனோ ஒரு வாத்தியான்னு சொன்னதுக்காண்டி சாவையை பார்க்க பண்ணிக்கிட்ட. உங்கள் அம்மா திட்டினான்னு யோசிச்சு பார்த்தியே? நீ இல்லைன்னா அவள் எவ்வளோ கஷ்டப்படான்னு யோசிச்சு பார்த்தியா? இப்போ நீ செத்தேன்னா அந்த வாத்தியார் சொல்கிற மாதிரி ஒரு பிச்சைக்காரனா தான்டா சாவ. கடைசி அவன் சொன்னியே, இந்த கடவுள் கூட வரலன்னு. கடவுள் இந்த உலகத்தை ரொம்ப அற்புதமாகவே படைச்சிருக்காரு. எப்போ ஒருத்தன் அவன் மனசு சொல்கிறத கேட்குறானோ அப்போயே அவன் பெரிய ஆள் ஆயிடுவான். இனி ஒவ்வொரு நாளும் நான் சொல்கிறதா நீ கேட்கணும். எப்போ நீ சாவையே துணிஞ்சிட்டையோ, இனி இந்த உடம்பு உனக்கு இல்லை. முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டின் முதன்மை மருத்துவக் கல்லூரியான CMC கல்லூரிக்கு புதிய சிஓவாக மிஸ்டர் குமரன் பொறுப்பேற்றுள்ளார். இவர் பட்டப்படிப்பை கூட சரியாக முடிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.